இங்கே நிப்பாட்டுப்பா. இருப்பா வர. நிர்மலா எல்லாம் ரெடியா? எடுத்துக்கோ, குழந்தை எடுத்துக்கோ. சரிம்மா, நான் எடுத்துட்டு வரேன். வா கண்ணு. அத்தை, ராசா, அத்தை, அடியா அடி, அம்மா சொல்றடி. நான் சொல்றத கேளுடி. எங்கடி போறீங்க? நிர்மலா, திருப்புல தனமா செய்யாதம்மா. நான் சொன்னா கேளு. சொல்லுங்க நிர்மலா, சொன்னா கேளுடி. எங்கடி ரெண்டு பேரும் போறீங்க? அடி சொல்லி வச்சு போறீங்களடி. அடியே எங்கடி போறீங்க? அடி சொன்னா கேளுங்கடி. போகாதீங்கடி. வண்டி எடுப்பா, வண்டி எடு. ராசா, என்ன சரோ, என்ன இப்படி திடீர்னு கிளம்பி போயிட்டாங்க? தெரியல பாட்டி, என்ன பண்றதுன்னு புரியல. ஏம்மா, அவங்க போற சைஸ பார்த்தா ஏதோ வெளியூர் போய் செட்டில் ஆகுற மாதிரி எனக்கு தோணுது. நான் நினைக்கிறேன் இந்த வெளியூர்ல நிர்மலா போய் தங்கினா பாரு, அனாத ஆசிரமம், நாங்க போய் எல்லாரும் கூட்டு வந்தோமே, அந்த ஆசிரமத்துல ஆத்தாள் மகளும் போய் செட்டில் ஆவாங்கன்னு எனக்கு தோணுது. பாட்டி, அவர் வந்து கேட்டா நான் என்னன்னு சொல்வேன்? தெரியாதுன்னு தெரியாதுன்னு சொல்லுடி. தெரியாதுன்னு சொல்லணுமா? அவ்வளவுதான். ரெண்டு பேரும் குழந்தை தூக்கிட்டு போயிருக்காங்க. வீட்டுல இருக்கிற பொம்பளைக்கு எங்க போயிருக்காங்கன்னு தெரியாதுன்னு சொன்னா அவ்வளவுதான். என்ன கண்ணா பின்னான்னு திட்டுவாரு. இது என்னடி பெரிய கூத்தா இருக்குது? ஏண்டி வெளியில போறவங்கள எங்க போறீங்கன்னு கேட்கும் போது பதில் சொன்னா சரி, அவங்க கைய பிடிச்சு தொங்கவா முடியும்? அவன் கிடக்குறான் நியாயம் தெரியாதவன். பாட்டி, அவருக்கு சில நேரம் நியாயம் தெரியும், சில சமயம் நியாயம் தெரியாதுதான். ஆனா இந்த மாதிரி இவங்க வீட்டை விட்டு கிளம்பி போனா அவர் சாதாரணமா நினைக்க மாட்டாரு, என்ன கொன்னே போட்டுருவாரு. எனக்கு பயமா இருக்கு பாட்டி, நான் என்ன பண்ணுவேன்? ஏம்மா, நீ பேசுற பார்த்தா எனக்கு பயமா இருக்குடி. அம்மா ஏம்மா, இது அப்புறம் பேசிக்கலாம். வா உள்ள வாமா, நான் சொல்றேன் கேளு. உள்ள வா, உள்ள வா, வா. அட, இந்த விளங்காத போய் விடிய காலையில் பேப்பர் பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இங்கிலீஷ் பேப்பர். என்ன லட்சுமணா, பேப்பர்ல என்ன போட்டிருக்கு? என்ன சொல்லி சந்தோஷப்படுற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. ஓ, நீ விஷயம் இல்லாமல் பேப்பர் படிக்க மாட்டியே, என்ன விஷயம் சொல்லு. அதை கேட்குறியா? டே, காக்காயோடைய எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டு வருதான், கழுதுப்புலியோடைய எண்ணிக்கை அழிஞ்சிக்கிட்டே வருதான். லட்சுமணா, எல்லாம் உன் சம்பந்தப்பட்ட விஷயமா சொல்லிட்டு இருக்கே, வேற ஏதாவது வந்து சொல்ல. ஏண்டா டே, காலையிலேயே இந்த போன் எனக்கு தான். எப்படி சொல்ற? ஓ, இன்னைக்கு காலையில கேலண்டரை பார்த்தேன், அதுல மிதுன ராசிக்கு நற்செய்தின்னு போட்டிருந்தது. சோ இந்த போன் எனக்கு தான். என்ன சொல்ற நீ? ஐயா சொன்ன அப்படித்தாயா? எந்த ஐயா சொன்னாரு? வேற யாரு? குமார் ஐயா தான். டாங்க ஐயா போனேறா முதல்ல. ஹலோ, குமார் ஹியர். என்ன கொஞ்சமாவது அறிவு இருக்கா உங்களுக்கு? கோபி, என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கீங்க? உங்க நம்பி எந்த வேலையுமே கொடுக்க கூடாது போல இருக்க. கோபி, என்ன எதுன்னு சொல்லாம இப்படி திட்டிட்டு தான் நான் என்ன நினைக்கிறது கோபி? ஏற்கனவே ஒரு குளறுபடி நடந்து போச்சு. ஒரு ஊருக்கு அனுப்ப வேண்டிய சரக்கை இன்னொரு ஊருக்கு அனுப்பி வச்சிங்க. நான் போய் அந்த லாரி ஆபீஸ்ல கெஞ்சி கூத்தாடி அந்த சரக்கை இறக்கி வேற ஒரு லாரி ஆபீஸ்ல இருந்து அந்த சரக்கை ஏத்தி விட்டு வந்திருக்கேன். இப்ப என்ன போச்சுன்னு தெரியும்ல? என்னாச்சு? என்ன ஆச்சா? அந்த கம்பெனிக்காரன் உன் சரக்கே வேணான்னு திருப்பி அனுப்ப போறான். ஐயோ, ஏன்? ஏனா ஓகே பீசஸ்லாம் இங்க இருக்கு, ரிஜெக்டட் பீசஸ்லாம் வண்டியில போயிட்டு இருக்கு. பேக்கிங் செக்ஷன்ல நீங்க தானே இருக்கீங்க. ஆமா. என்னத்த வேலை பார்த்து கிழிச்சிங்க? ஓகே பீசஸ் எது, ரிஜெக்டட் பீசஸ் எதுன்னு கண்டுபிடிக்க தெரியணும். பேச்சு மட்டும் 7 ஊருக்கு பேசுறது, அந்த திறமைய தொழிலையும் கொஞ்சம் காட்டணும். சாரி கோபி, ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. சாரி யார் வேணாலும் கேட்கலாம், வேலை பார்க்கறதுல தான் சாமர்த்தியம் வேணும். சரி கோபி. இங்க பாருங்க, இதான் லாஸ்ட் வார்னிங். இனிமேலாவது வேலையில கவனமா இருங்க. சரி கோபி. சரி, ஃபங்க்ஷனுக்கு கரெக்டா வந்து சேருங்க. அதுலயும் சொதப்பி தொலையாதீங்க. பேசு. என்னடா? வரமாட்டேன்னு சொல்லு. ஹலோ, பேசுறது கேக்குதுல்ல? சைலண்டா இருக்கீங்க. உங்ககிட்ட தான் சொன்னேன் ஃபங்க்ஷனுக்கு கரெக்டா வந்து சேருங்கன்னு. என்னது ஃபங்க்ஷனுக்கா? நாங்க ஏன்டா வரணும்? யாரு மாமாவா? மாமாதான். அந்த மரியாதை கட்ட மாமா தான்டா பேசுறேன். அது இருக்கட்டும், ஃபங்க்ஷனுக்கு கரெக்டா வந்து சேருங்க. டே கோபி, என்னடா விசேஷம்? பொல்லாத விசேஷம். முறதவரி நீங்க செய்வீங்க, அந்த விசேஷத்துக்கு நாங்க வரணுமா? என்ன பேசுறீங்க நீங்க? என்ன முறதவரி போச்சீங்க? டே, இது யார் வீட்டு விசேஷம்? எங்க நடக்கணும்? எங்க வச்சு நடத்துறீங்க?
டேய் முறையா இது வந்து அழகர் குளத்தில் நடத்தணும். நீங்க என்னடான்னா அந்த போஸ் பாய வீட்டுல வச்சு நடத்துறீங்க. ஏற்கனவே அந்த போஸும் தனமும் எங்களை பைசா கூட மதிக்கிறது கிடையாது. அப்பேற்பட்டவங்க வீட்டுல நடக்கிற விசேஷத்துக்கு நாங்க வரணுமா? நாங்க வரமாட்டோம், வர முடியாது. மாமா இது என் பையனுக்கு நடக்கிற விசேஷம். டேய் அதுதான்டா அடுத்த பாயிண்ட். இந்த விசேஷத்துக்கு முறையா யாரா வந்து அழைக்கணும்? அந்த அழகர் குளம் சிதம்பரம் வந்து அழைக்கணும். அவரு அழைக்கிறத விட்டுட்டு நீ வந்து அழைச்சிட்டு இருக்கடா அறிவு கட்டவனே. நீ இந்த வீட்டு ஆளுடா. மாமா தயவு செஞ்சு வாதம் பண்ணாதீங்க. இது என் பையன் விசேஷம், அவசியம் வந்துருங்க. டேய் இந்த விசேஷம் நடத்துற விதம் எங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நாங்க விசேஷத்துக்கு வரமாட்டோம், வர முடியாது. மாமா மாமா சபாஷ் லட்சுமணா, ஆ. பின்னிட்ட லட்சுமணா. இன்னைக்கு தான் நீ என் மனசுல ஒசந்து நிக்கிற. ஆ? இவ்வளவு நேரம் அவன் என்ன வாங்கினா, ஆ. நீ இப்ப அவனை வாங்கிட்ட. Hats up to you, லட்சுமணா. Hats up. லட்சுமணா, ஆ. நான் எதிர்பார்க்கவே இல்லை லட்சுமணா, நீ இவ்வளவு போல்டா இருக்க. பின்ன நமக்கெல்லாம் மான மரியாதைதான்டா முக்கியம். நம்மெல்லாம் கஸ்தூரிமான் பரம்பரைடா. ஆ. கவரிமான்றா. வாய முறா, ஏதோ வாய் தவறி சொல்லிட்டேன். மெயின் மேட்டருக்கெல்லாம் வராத, சைடுல வந்து தப்பு கண்டுபிடிக்கிறாரு. லட்சுமணா, போடா. சிவராமனை பத்திலாம் நீ ஏன் நடிக்கிற? உன் வீரத்திறனா அவனுக்கு வருமா? அதானே, இவன் வீரமெல்லாம் போன்ல மட்டும்தான். இப்ப கோபி வருவான்ல, எங்க நேரடியா பேச்சு சொல்லு பாப்போம். என்ன லட்சுமணா அது? உன்னை இவ்வளவு கேவலமா பேசுறான்? அவன் கிடக்குறான் கிறுக்கு பையன். ஏய், இல்ல லட்சுமணா, அவன் சொல்றதுலே பாயிண்ட் இருக்கு. நாம ரெண்டு பேரும் என்னதான் பேசிட்டாலும் கோபி நேர்ல வந்து பேசும்போது அவன் முகதாட்சணத்துக்காக நாம தலையிடக்கூடாது. கூடாது கூடாது கூடாது. இந்த பார், கோபி இருக்கானே, அவன் நம்மள ஃபங்க்ஷனுக்கு வர வைக்கிறதுக்காக பல ட்ரிக்குகளை பண்ணுவான். கெஞ்சுவான், அரட்டுவான், மிரட்டுவான், உருட்டுவான், பிரட்டுவான். அசரக்கூடாது நம்ம. எக்ஸாக்ட்லி. இந்த பார், நீ பிடிக்கிற புடியில குரங்கு புடியா இருக்கணும். ஏற்கனவே நான் குரங்கு பிடி குணம் உள்ளவன்தான்டா. நீ வேற சொல்லிட்டியா? விட்டுருவேனா நானு? சோ இப்ப நாம ஒரு உறுதிமொழி எடுக்கிறோம். கோபி என்னதான் பேசினாலும் நாம மசிய மாட்டோம். புண்ணியதான விழாவை புறக்கணிப்போம். புண்ணியதான விழாவை புறக்கணிப்போம். புண்ணியதான விழாவை புறக்கணிப்போம். ஏய். ம். ஏன் மாமா, ஆ? நான் உங்களை எவ்வளவு பெரிய இடத்துல வச்சிருக்கேன். அது ஓன் தப்பு. மாமா சும்மாடா. ஏன் மாமா அப்படி பேசுனீங்க? என் பையனுக்கு விசேஷம், இதுக்கு நீங்களா வரமாட்டேன்னு சொன்னா எப்படி? அது எனக்கு எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்குன்னு கொஞ்சமா யோசிச்சு பாத்தீங்களா? கோபி, நீ என்ன சொன்னாலும் சரிதான். எங்களை சமாதானப்படுத்த முடியாது. எங்களுக்கு விருப்பம் இல்ல, ஃபங்க்ஷனுக்கு வர முடியாது. ஏன் மாமா அவ்வளவு தூரம் நான் ஏன் உங்களுக்கு வேண்டப்படாதவன் ஆயிட்டேன்? ஏண்டா, அதான் காரணத்தை லட்சுமணன் போன்ல விலாவரியா சொல்லிட்டாருல. இப்ப நேர்ல வேற வளர்க்கணுமா? அதானே நியாயமா. இந்த ஃபங்க்ஷன் எங்க நடத்தணும்? அழகர் குளத்துல. அதை விட்டு தன வீட்டுல நடத்துறது ரொம்ப தப்பு. ஏன் மாமா, இப்ப சிதம்பரம் மாமா எங்க இருக்காரு? இங்கதானே இருக்காரு. அவர் இருக்கிற இடத்துல தானே ஃபங்க்ஷன் வைக்க முடியும். பாத்தியா, ராமர் இருக்கிற இடம் தான் சீதைக்கு அயோத்தின்னு சொல்ற மாதிரி சிதம்பரம் இருக்கிற இடம் தான் அழகர் குளம்னு எவ்வளவு ஃபீலிங்ஸ் கொடுக்குறான் பாரு. டே அதை விடுறா. டே கோபி, நியாயமா இந்த ஃபங்க்ஷன் எங்களை யாரு கூப்பிடணும்? உன் மாமனார் சிதம்பரம் வந்து கூப்பிடணும். இடையில நீ யாரா? நான் யாரா? அந்த பையனுக்கு அப்பனே நான் தானே மாமா. இத பாரா, நீ என்ன சொன்னாலும் சரிதான். உன் சால் சாப்ப ஏத்துக்க முடியாது. ஓஹோ, அப்ப நான் எவ்வளவுதான் கெஞ்சி கூப்பிட்டாலும் நீங்க வரப்போறதில்ல, அப்படித்தானே? சாரி. சரி, நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த விசேஷத்துக்கு வரக்கூடாதுன்னு திட்டம் போட்ட பிறகு என்னால என்ன செய்ய முடியும்? எனக்கு இந்த வீட்டுல எவ்வளவு மரியாதை இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. என்னை எவ்வளவு தூரம் மதிக்கிறீங்கிறது தெரிஞ்சு போச்சு. இத பாரா கோபி, நீ தலைக்கீழ் நின்று தண்ணி குடிச்சாலும் சரிதான். எங்களுக்கு மரியாதை இல்லாத போஸ் வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு நாங்க வரமாட்டோம், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஓ, இன்னொரு முறை சத்தமா சொல்லியா? சரி, வராட்டி போங்க. ஆனா இந்த ஃபங்க்ஷன் நடக்கும். நடந்துட்டு போட்டோம். அப்படி இந்த ஃபங்க்ஷன் நடந்துச்சுன்னா ஏன் விசேஷத்துக்கு யார் யார் வரலையோ அவங்களை எப்படி நான் கூட வச்சுக்க முடியும்? கார்மெண்ட்ஸ்ல வேலை கிடையாதுன்னு சொல்லி வீட்டுல போய் ரெஸ்ட் எடுத்துக்கன்னு சொல்லி தான் அனுப்ப முடியும். ஆமா. அப்படி நான் வெளியில அனுப்பிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் அந்த உறவெல்லாம் கரெக்டா இருக்காது பாருங்க. அப்ப நான் என்ன செய்ய முடியும்? இங்க வந்து இருக்க முடியுமா? முடியாதுல்ல. அப்படியே தனியா ஒரு வீட்டை பார்த்துக்கிட்டு தனி கொடுத்துரும் போக வேண்டியதா? அப்படி நான் தனி கொடுத்தம் போயிட்டேன்னு வச்சுங்க, செலவு எக்கச்சக்கமாயிரும், பட்ஜெட் பெருசாயிரும். எப்படி என்னால சமாளிக்க முடியும்? ஏற்கனவே பண்ணிட்டு இருந்த செலவுகள் எல்லாத்தையும் நான் கட் பண்ணணும் இல்லையா? மாப்ள, நீ தேவையில்லாத செலவுன்னு சொல்றத பார்த்தா இந்த டெலிபோன் பில்லும் கரண்ட் பில்லு தானே? கரெக்டா சொன்னீங்க மாமா.
அது மட்டும் இல்ல, சில செலவுல நம்ம வெளியில சொல்ல முடியாது, அதை சொல்லி காமிக்கிறது நல்லா இருக்காது. ஆனா அந்த செலவுகள் எல்லாத்தையுமே நான் கட் பண்ணா தானே என்னோட லைஃபை நான் சமாளிக்க முடியும். நிறுத்துறா. என்னடா நீ மிரட்டுறியா? நானும் பார்த்துட்டே இருக்கேன். என்னமோ வாழைப்பழத்தில் ஊசி ஏத்துற மாதிரி பேசிக்கிட்டே போறேன். ஏன்டா உனக்கு இந்த புத்தி? பார், எதுவாக இருந்தாலும் நேரா பேசு. என் மூஞ்சியை பார்த்து பேசு, கண்ணை பார்த்து பேசு. அட்ரஸுக்கு ஏச்சி சும்மாரு. அர்ரா சக்கை நான் செருப்பால் அடிச்சுமா சொல்றேன் மடப்பையில. இது நம்ம வீட்டு குழந்தை. நீங்க எல்லாம் ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு அதிகாரமா சொல்றா, அடிச்சு சொல்றா. சொல்லு, நான் வரமாட்டேன். அவன் யாருடா? உன் பையன்டா. எனக்கு அவன் பையன் தான்டா. அவன் ஃபங்க்ஷனுக்கு நான் வரேன்னா அப்புறம் நான் என்னடா மனுஷன்? அடிச்சு இழுத்து போறது கூட உனக்கு உரிமை இருக்குடா. ஜெயா, ராமலட்சுமண மாதிரி ஒத்துமையா இருக்க அண்ணன் தம்பிகளை லட்சுமணங்கிற பேரை வச்சுட்டு சகுனி வேலை பார்த்து பிரிக்க பாக்குறியா? நீ நல்லா இருப்பியா? துரோகி, வேஷக்காரா, மோசக்காரா. ராஜி, துணியெல்லாம் எடுத்து வை, போலாம். பாவி டேய், ஏடா அவன் உல்டா பண்ணி பேசிட்டு போறான்? என்ன உல்டா பண்ணி பேசிட்டு போறான்? அவன் தான் ராமாயணத்தையும் மகாபாரத்தையும் மிக்ஸ் பண்ணி பேசிட்டு போயிட்டே இருக்கான்ல. மாப்பிள்ள என்ன கிளம்பிட்ட? ஒண்ணுல பைக் எடுத்து உள்ள வைக்கணும். ஒண்டா மாப்பிள்ள, நான் எடுத்து வைக்கிறேன். நீங்க வருவீங்களா மாட்டீங்களா? என்ன மாப்பிள்ள இப்படி ஒரு கேள்வி கேட்டுப்புட்ட? நீ யாரு? எனக்கு மாப்பிள்ள. போஸ் யாரு? எனக்கு மாப்பிள்ள. தன யாரு? எனக்கு தங்கச்சி. விஜய் யாரு? எனக்கு தங்கச்சி. விஜய் குழந்தை எனக்கு மாப்பிள்ள. எனக்கு நீ எவ்வளவோ செஞ்சிருக்க மாப்பிள்ள. இந்த ஃபங்க்ஷன் கூட வரலன்னா அப்புறம் நான் எதுக்கு? நான் என்ன எல்லா நன்றி மறந்த ஈன பயலா? நன்றி மறந்த மானகட்ட பயலா? மாமா, நீங்க பைக் எடுத்து வைக்கலாம். டே கோபி, உன் முகத்தை பார்த்து பேசுறது கூட அசிங்கமா இருக்குதுடா. இந்த கிறுக்கு பைய பேச்சு கேட்டுக்கிட்டு ஒரு நிமிஷம் சபலம் அடைஞ்சிட்ட. டே கோபி, அவனுங்கெல்லாம் ஒரு வகையில தான்டா உனக்கு சொந்தம். ஆனா நான் அப்படி இல்லடா. நான் 2 வகையில உன் பையனுக்கு சொந்தம். ஒரு வகையில தாத்தா, ஒரு வகையில மாமா. நீ சொல்ற கோபி, நீ இப்ப சொன்னா கூட ஈஸ்வரியும் குழந்தையும் கூப்பிட்டுட்டு உடனே கிளம்பிடுறேன்டா. டே கோபி, என்ன நீ மன்னிச்சிடுறா கோபி. டே நீயா? சாச்சாத் நானே தான். ஐயோ, இவ்வளவு நேரம் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன் நானு. அப்ப கோபி அவன் போய் ரொம்ப நேரம் ஆச்சு. ஆமா, என்னமோ கஸ்தூரிமானு கவரிமானு அப்படி இப்படின்னு ஏதோ பேசிட்டு இருந்த, கடைசி எருமாடா நிக்கிற. இங்க பாரு லட்சுமணா, ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ, மல்லக்கப்படுத்தி வச்சு துப்புனா அது மறுபடியும் ஓ மூஞ்சில தான் விழுகும். குட் நைட். எல்லாம் நம்ம தலையெழுத்து நிர்மலா. தயவு செஞ்சு புலம்பாம வாம்மா. வைத்திருச்சிருடி, அதான் புலம்பிக்கிட்டு இருக்க. நீ புலம்பனால வேதனை ஜாஸ்தியாது, எரிச்சல கலப்புது. எக்ஸ்கியூஸ் மீ, இது என்னப்பா என்னோட சீட்டுங்க. இது ஏன்பா லேடிஸ் உட்கார்ந்துருக்கு, கண்ணு தெரியல? என்னோட சீட் நம்பர் இதாங்க. என்னப்பா இது அநியாயமா இருக்கு? பொம்பளைங்க சீட்டு பக்கத்துல ஆம்பளைக்கு எவன்பா சீட்டு போட்டது? என்னங்க, உங்க வயசு என்ன, என் வயசு என்ன? உங்க தம்பி மாதிரி இருக்கேன், என்ன போய் அட இப்படி? போப்பா, நீ யாரோ எவரோ என்ன கிழவி நினைச்சிட்டியா? யாரையா அவனுக்கு சீட்டு போட்டது? இந்தாயா, இங்க வாயா. என்னம்மா, என்ன பிரச்சனைங்க? என்னையா நீ சீட்டு போட்டது லட்சணம்? ஏன் பக்கத்துல இந்த பையன் உட்காரணும்ன்றா? கொண்டாப்பா. ஆமாமா, உங்க சீட்டு பக்கத்துல தான் இவரு. அது எப்படியா ஒரு லேடிஸ் பக்கத்துல ஆம்பளை உட்கார வைப்பியா? முதல்ல இவனுக்கு சீட்டை மாத்தி வேற இடத்துல உட்கார வை. அம்மா, சீட் எல்லாம் ஃபுல் ஆயிடுச்சு, வேற சீட் எதுவும் மாத்தி கொடுக்க முடியாது. கொஞ்சம் என்னையா நீங்க? ஏம்மா, உங்க பையன் மாறிமா, அவன் பக்கத்துல உட்கார வச்சா என்னம்மா? போப்பா. அவனாவது என் தம்பின்னா நீ அவனை என் மகன் சொல்லி மொத்தத்துல எனக்கு கிழவி ஆக்கிட்டீங்க. சரி சரி, உட்காந்து தொலையட்டும். போப்பா, வழி என் தாலி எழுத்து. வீட்டை விட்டு வெளியே வந்தாலே இந்த மாதிரி பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் போல இருக்கு. இவன் எங்க இங்க வந்தா? ஏண்டி, நம்மள அசிங்கப்படுத்துறதுக்குன்னே நாம போற இடத்துக்கெல்லாம் இவன் வரானே. நீ ஆசிரமத்துல இருக்கும்போது அங்க வந்தா, நான் அந்த சிவசாமி மகன் ரமேஷ் கிட்ட அடி வாங்கும் போது அங்க வந்து தொலைஞ்சான். மூஞ்சி அந்த பக்கம் திருப்பிக்கோ, பார்த்து தொலைக்க போறான். இந்தாங்கண்ணே பில்லு.
அந்த லெஃப்ட்ல இறங்கணுன்னே ஓனர் வந்து நிப்பாப்ல அவரை கொடுத்துருங்க. விவரம் பூரா சொல்லிடுங்க. பாருங்க. அம்மா நிர்மலா எங்க? அவன் போயிட்டான் அடி. ம் பஸ் எப்படி கிளம்பும்? இப்ப கிளம்புமா.